வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆலயம் அறிவோம் அப்படின்ற தலைப்பில் பழமையான கோவில்களோட வரலாறை பற்றி தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதில் முதலாவதாக இடம்பெறக்கூடிய கோயில் சின்னமனூர் பூலாநந்தீஸ்வரர் ஆலயம். இந்த கோயில் 1000 வருடங்கள் பழமையானது. இது தேனி மாவட்டம் சின்னமனூர் அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. நம்ம பலவிதமான சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணியிருப்போம். எல்லா சிவன் ஆலயத்துக்குமேவும் ஒரு சில பெருமைகளும் சிறப்புகளும் இருக்குது. இந்த கோயில்லையும் பலவிதமான ஆச்சரியமான சம்பவங்களும் அற்புதங்களும் நிறைஞ்சிருக்கு. நம்ம பொதுவாகவே சிவபெருமான் ஆலயத்தில் தரிசனம் பண்ணுறப்ப சாமியோட சிலை நம்மளை விட உயரம் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். இந்த கோயிலில் மூலவரோட சிலை எப்படி பார்த்தாலுமே ஒரே உயரத்தில் காட்சி தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. அதாவது நம்ம நின்று தரிசனம் பண்ணாலும் சரி, இல்லை மூலவருக்கு முன்னாடி அமர்ந்து தரிசனம் பண்ணாலும் சரி, நம்மளோட உயரத்திற்கு ஏற்ற மாதிரி அதிசய லிங்கமாக பூலாநந்தீஸ்வரர் நமக்கு காட்சி கொடுப்பாரு. இந்த கோயிலோட தல வரலாறு கேட்குறதுக்கே ஆச்சரியமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதோட தல வரலாறு என்னன்னா, இந்த பகுதிக்கு பேர் பழங்காலத்தில் அலநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தலைநகர் வீரபாண்டி. மன்னர் ராஜசிங்க பாண்டியன் இதோட அரசராக இருந்திருக்காரு. அவரோட அரண்மனையில் பணி செஞ்ச ஒருத்தர் தினமும் பாலோட பூலாவனம் அப்படின்ற காட்டுப்பகுதி வழியாக போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி வர்றப்ப சில நாட்களாக என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது அந்த பூலா மரத்தோட வேரில் தடுக்கி கீழே விழுந்திருக்காரு. அந்த இடத்துல பாலும் கொட்டிகிட்டே இருந்திருக்கு. ஸோ அவரால் பாலை அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போக முடியல. இந்த நிலை தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை மன்னர்கிட்ட போய் அவர் தெரிவிச்சிருக்காரு. பணியாளர் சொன்னதை கேட்ட உடனேவும் மன்னர் அந்த இடத்த தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அப்போது அங்கே ஒரு லிங்கம் தென்படுது. அதிலிருந்து ஒரு ஜோதி வானளவுக்கு உயர்ந்து நின்று காட்சி கொடுத்துருக்கு. சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண இந்த ராஜசிங்க பாண்டியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவபெருமான் கிட்ட, ஐயனே, தயவு செய்து என் உயரத்திற்கு ஏற்ற அளவுடன் நேரில் காட்சி தந்து அருளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் மன்னரோட அளவுக்கு மாறி அந்த சிவலிங்கத்தை பார்த்து மகிழ்ந்த மன்னர் அளவுக்கு அளவானவரே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை புகழ்ந்திருக்காரு. மன்னர் சுவாமியோட மார்பில் தன்னோட முகத்தை பதிச்சு கட்டி அணைச்சி தான் தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அப்போ இருந்து இவருக்கு பூலாநந்தீஸ்வரர் அப்படின்ற பேர் அமைஞ்சிருக்கு. இப்போ கூட நம்ம மூலவரை தரிசனம் பண்ணுறப்ப மன்னரோட முகம் பதிந்த நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மன்னர் இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி முடிச்சிட்டாரு. கோயிலில் சக்தியோட வடிவான அம்மைக்குமே தனி கோயில் அமைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஒரு சிற்பிகிட்ட சொல்லி சிலை ஒன்றை வடிவமைக்க சொல்லியிருக்காரு. அவர் மலைக்கு போய் ஒரு பார்வையை தேர்வு செஞ்சுட்டு சிலையை எப்படி செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. யோசிச்சுட்டே தூங்கிட்டார். அவரோட கனவில், சிற்பியோட கனவில் இறைவன் தோன்றி, இந்த இடத்துல நம் தேவி கூப வடிவாய் காட்சி தருகிறாள். அனைவரும் கூபத்தின் முன் தேவியை தானித்து அம்மை வெளிப்பட வேண்டுமென பிரார்த்தனை செய்தால் கிணற்று நீரில் எலும்புச்சம்பளமும் விபூதியும் மிதக்கும். அதன்பின் உள்ளே இறங்கி பாருங்கள், அம்மை உருவாய் சமைந்து தென்படுவாள், அப்படியே பிரதிஷ்டை செய்யுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டுட்டு மறைஞ்சிட்டாரு. அன்னைக்கு இரவே அரசரோட கனவுலையும் பூசாரி கனவுலையும் இதே மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு. அடுத்த நாள் எல்லாரும் கூபத்துக்கு முன்னாடி போய் பிரார்த்திச்சு எலுமிச்சம்பளமும் விபூதியையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிணத்துக்குள்ளே இருந்த அம்மன் சிலையை எடுத்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி அம்மனுக்கு சிவகாமி அம்மன் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மனோட முகம் எப்பயுமே வேர்த்து கொண்டே தான் இருக்கும்.
அர்ச்சகர்கள் வந்து எத்தனை தடவை அம்மனுக்கு அலங்காரம் பண்ணாலும் முகம் மட்டும் வேர்த்தபடி மட்டும்தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மரத்தில் நாகலிங்க பூ வந்து பூக்குது. இந்த பூக்கு நடுவில் லிங்கம் இருக்கிறது மாதிரியும் அதற்கு ஆதிசேஷன் வந்து கொடையா லிங்கத்தின் மீது இருப்பது மாதிரியும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த கோயிலில் வந்து இருக்குது. இந்த கோயிலில் 6 கால பூஜை வந்து நடைபெறுறது தான் இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு அம்சம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு அடுத்தபடியாக தென்பகுதியில் இந்த திருக்கோயிலில் தான் 6 கால பூஜை வந்து நடைபெறுது அப்படின்றது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சமாக சொல்லப்படுது. இந்த கோயிலில் நடராஜர், சிவகாமி, முருகன் இந்த மாதிரி பல சன்னதிகள் இருக்குது. பூலாநந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்துலேயேவும் நாகேஸ்வரி நாகலட்சுமி அப்படின்ற அம்மன் கோயில் வந்து இருக்குது. இது வந்து ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் அமைஞ்சிருக்குது. தன்னோட குழந்தைங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய வரங்களை வாரி வழங்குபவளாகவும் தன்னை நம்பி வந்தவங்களை காக்கக்கூடியவங்களாகவும் அன்னை ஸ்ரீ நாகேஸ்வரி வந்து தன்னை புற்றை சுற்றி கோவில் கட்டி கொண்டு புற்றின் மேல் சிலை வடிவமாக அமர்ந்து அருள்பாலிக்கிறாங்க அன்னை ஸ்ரீ நாகேஸ்வரி, அன்னை ஸ்ரீ நாகலக்ஷ்மி. இவங்களை வந்து வணங்கினோம்னா நம்மளோட துன்பங்களிலிருந்து விடுபட்டு நலமும் வளமும் பெற்று நம்மளால் வாழ முடியும். இந்த கோயிலோட தல வரலாறு கேட்குறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும். ரத்னசாமி, மாரியம்மா இவங்க 2 பேரும் குடியிருக்கிற வீட்டில் நல்ல பாம்பா அன்னை ஸ்ரீ நாகேஸ்வரியை பார்த்து கை கூப்பி 2 பேருமே கும்பிடக்கூடிய காட்சி வந்து அந்த கோயில் சிவத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க. இது வந்து 1959 வந்து நடந்த விஷயம். பூலாநந்தீஸ்வரர் ஆலயத்தில் சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. லிங்கம் வந்து வெட்டப்பட்ட நிலையில் இருக்கும். இந்த லிங்கம் வந்து நம்மளோட உயரத்திற்கு அளவாக காட்சி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயமாக வந்து இங்கே இருக்குது. கோயிலோட அமைப்பில் வந்து கோயிலில் நுழைஞ்ச உடனே கொடிமரம், அதுக்கடுத்து நந்தி பகவான், அதுக்கடுத்து மண்டபம், இதை கடந்து பூலாநந்தீஸ்வரர் சன்னதி வந்து இருக்குது. இந்த கோயிலோட இடதுபுறமாக தான் சிவகாமி அம்மன் கோயிலும் இருக்குது. இந்த கோயிலோட வளாகத்தில் சந்திரசேகரர், காங்காளர், சுப்பிரமணிய சுவாமி, தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, காளி, பைரவர் இந்த மாதிரி துணை தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கோயிலோட வலதுபுறமாக நவகிரகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலோட கிழக்கு பகுதியில் திருமாலோட வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் உருவாக்கிய சிவகங்கை தீர்த்தம் அப்படின்ற குளமும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து போடி நாயக்கனூர் ஜமீன் திருமலை பங்காரு முத்து நாயக்கர் அவர் வந்து கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. இந்த கோயிலோட திருப்பணிக்காக நிலங்களை வந்து தானமாக வழங்கியிருக்காரு. பூலாநந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு தேனியிலிருந்து கம்பம், குமுளி செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து சின்னமனூர் வழியாக தான் பயணம் செய்யும். தேனியிலேருந்து நகர பேருந்து வசதி கூட இருக்குது. கார் வழியாக பயணம் செய்கிறவங்க வந்து தேனியிலேருந்து கம்பம் நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சின்னமனூரை அடையலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.